என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரோல் தான் இப்போ வரைக்கும் ஹை டிமாண்டபிளாக இருக்குது. ஸோ அது என்ன ரோல் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்ன, ஒரு 30 டேஸில் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக எப்படி ஆகலாம், என்னென்ன டெக்னாலஜிஸ் ஃபஸ்ட்டு படிக்கணும், அதுக்கான ஃப்ரீ ரெக்வசைட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு பிகமிங் a full stack developer. So yes guys, and this is Priya Talks. Let's get to தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து இன்டர்நெட். ஸோ வெப்சைட், இந்த வெப்சைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லை இப்போ நீங்கள் எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸே எடுத்துக்கோங்களேன். ஸோ இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், அசென்ச்சர், இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாருமே வந்து தேர் ஓன் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்காக. ஸோ இந்த வெப்சைட்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ், எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, அந்த எம்ப்ளாயீஸோட பர்சனல் டீட்டெயில்ஸ், ஆஃபீஸோட டீட்டெயில்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது வந்து கம்ப்ளீட் அபவுட் இன்ஃபர்மேஷன். அவங்க வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, அந்த கம்பெனியை பற்றி அடுத்தவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டர் பார்க்குறோம், நேவிகேஷன் பார் பார்க்குறோம், மெனு பார் பார்க்குறோம், சைட்டில் வந்து மெனு ஐட்டம்ஸ் பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்குறோமோ, ஸோ இது எல்லாமே வந்து வெப்பேஜ். ஸோ இந்த வெப்பேஜை ஒரு சில லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா, நம்ம எந்த ஒரு கீவேர்ட் கொடுத்தாலும் அதை சர்ச் பண்ணி நமக்கான கரெக்டான ரிசல்ட்ஸ் கொண்டு வருதுல. ஸோ பேக் எண்ட்ல என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு மேனிப்புலேஷன், ஏதோ ஒரு லாஜிக் வந்து ரன் ஆகுது. ஸோ அந்த லாஜிக் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கான ரிசல்ட்ஸ் வந்து ஃபெச் பண்ணி கொண்டு வரும். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு எரர் வந்து ஷோகேஸ் ஆகும். அதாவது 4 not found எரர், இன்டர்னல் சர்வர் எரர், இந்த மாதிரி எரர் இஷ்யூஸ் காட்டும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேக் எண்ட். ஓகே, நம்ம வந்து கீவேர்ட் கொடுத்துட்டோம். அது எதில் இருந்து ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவை கொண்டு வருது, ஸோ எப்படி வந்து அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறாங்க, எப்படி வந்து மேனிபுலேட் பண்ணுறாங்க, எப்படி வந்து பேக் எண்ட் வந்து பர்டிகுலர் டேட்டா பேஸை நோட் பண்ணி ஃபெச் பண்ணி கொண்டு வருது. ஸோ இது எல்லாம் படிக்கிறது பேர் தான் வந்து டேட்டா பேஸ். ஸோ ஒரு ஓவரால் வியூவாக ஒரு வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, டேட்டா பேஸ்னா என்ன. ஸோ லைக் ஃப்ரண்ட் எண்ட்னா பேசிக்கலி நமக்கு என்னென்னலாம் விஷுவலாக பார்க்குறோமோ அது வந்து ஃப்ரண்ட் எண்ட், அதாவது யூசர் சைட், யூஐ யூஎக்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து யூசர்ஸ், விஷுவல் எஃபெக்டிவாக இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் எண்ட் சைட். நமக்கு தெரியாமல் அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு லாஜிக்கல் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் இருக்கும், ஏதாச்சும் ஒரு ஏபிஐ கால் இருக்கும். இது எல்லாமே வந்து பேக் எண்ட் சைட். ஓகேங்களா? நம்ம கொடுக்குற கீவேர்ட்ஸ் எல்லாமே ஃபெச் பண்ணி கொண்டு வருது இல்லையா, இது எல்லாமே வந்து டேட்டாபேஸ். இது மூணும் படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ எந்த எம்ப்ளாய்க்கு இந்த 3 ஸ்கில்லும் தெரியுதோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் இது வந்து இம்பார்ட்டன்ட், ஏன் வந்து இப்போ வரைக்கும் ஐடி இண்டஸ்ட்ரியில் எல்லா இன்டர்வியூ பேனலும் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, அதாவது அவங்க ஹையர் பண்ணும்போது இந்த தனித்தனி எம்ப்ளாயீஸாக ஹையர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து காஸ்ட் ஜாஸ்தி. ஸோ எம்ப்ளாயீஸ் கோட் பண்ணுற அமௌண்ட் வந்து ஜாஸ்தி. இது இந்த 3 பேத்தோட வேல்யூ ஒரு எம்ப்ளாயி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து காஸ்ட் கட்டிங். ஓகேங்களா? செகண்ட் வந்து என்னன்னா லைக் அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பிங்னாவே இப்போதைக்கு இந்தியாவில் வந்து அதாவது நாட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், நார்மல் எம்என்சியில் 25 to 30 எல்பிஏ வாங்குறாங்க. அதாவது 5 to 6 years எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால். இதே இமேஜின் பண்ணிக்கோங்க, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருந்தால் 40 எல்பிஏ to 50 எல்பிஏயும் இப்போதைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஹைலி டிமாண்ட் பண்ணலாம் யாருக்கெல்லாம் வந்து இந்த 3 டெக்னாலஜியும் தெரிஞ்சிருக்கும். இந்த மெயின் ரீசனுக்காக தான் ஐடி இண்டஸ்ட்ரியும் சரி, அதாவது கேண்டிடேட்ஸ் எம்ப்ளாயும் சரி, இந்த 3 டெக்னாலஜியை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஓகேங்களா? ஓகே, ஸோ இது எப்படி லேர்ன் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்டில் ஒரு சில டெக்னாலஜிஸ் பேசிக்காக நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும். ஸோ அந்த டெக்னாலஜிஸ் இல்லைன்னா உங்களால் ஃபர்தராக மூவே பண்ண முடியாது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து HTML. ஸோ HTML ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ HTML லேர்ன் பண்ணும்போது பேரலி ஒரு வெப்பேஜ், ஒரு ஸ்டாட்டிக் வெப்பேஜை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்கள். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும் டெசிஷன் எடுத்துட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெப்பேஜ் வந்து கிரியேட் பண்ணுங்க, ஒரு ஸ்டாட்டிக் வெப்பேஜ். அந்த ஸ்டாட்டிக் வெப்பேஜ் வந்து HTML யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ ஒரு ஹெட்டர் கிரியேட் பண்ணுங்க, நாவி பார் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட்டர்ஸ் 1 ஹெட்டர்ஸ் 2 அதுக்கப்புறம் வந்து அதில் எப்படி வந்து ஹைப்பர் லிங்க் ஆட் பண்ணலாம், எப்படி வந்து
ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஸ்டைல், எப்படி பார்டர் ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் வெப் பேஜ், ஒரு ஃபார்ம் கிரியேஷன் மாதிரி பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து HTML. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும், parallelly you have to work. So without practicing, if you learn many things, it doesn't going to help out. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னென்னலாம் லேர்ன் பண்ணுறீங்களோ அது parallelly ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸ் உங்களால் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஹைப்பர்நெட் மார்க்அப் லாங்குவேஜ் சொல்லுவாங்க இந்த HTML. இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து தரோவாக இருக்கணும். இது வந்து 2 டேஸில் உங்களால் வந்து ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். இது வந்து டூவபிள் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து CSS. நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான வெப்பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கு வந்து எந்த ஒரு விஷுவலுமே இல்லாத இருக்குது, எந்த ஒரு டிசைனும் இல்லாத இருக்குது, எந்த ஒரு பியூட்டியும் இல்லாத இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் வந்து பிக்சரில் வருது. ஸோ நமக்கு பிடிச்ச கலர்ஸ், ஃபாண்ட் சைஸ், பார்டர் ஸ்டைல், என்ன மாதிரி அனிமேஷன்ஸ் வேணும், என்ன மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸ் வேணும், நம்ம வெப்பேஜ்க்கு என்ன மாதிரி பியூட்டிலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு அது எப்படிலாம் ஆட் பண்ணலாம்னா இந்த CSS யூஸ் பண்ணி தான். ஸோ இந்த CSS படிக்கிறதுக்கு எப்படி ஒரு 3 to 4 டேஸ் ஆகும். இது எல்லாமே வந்து பேசிக் தான். ஈவன் தான் நீங்கள் வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே பேசிக் கான்செப்ட்ஸ் தான் சொல்லி தருவாங்க. பட் அட்வான்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும் போது தான் வந்து கற்றுப்பீங்க வந்து HTML அண்ட் CSS. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் வந்து ஒரு வெப்பேஜில் ஒரு ஸ்டாட்டிக் வெப்பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கு வந்து ஒரு ஸ்டைலிங் ஷீட்ஸும் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ Bootstrap. ஸோ இந்த Bootstrap வந்து CSSோட ஃப்ரேம் ஒர்க், அதாவது லைப்ரரின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஆல்ரெடி எல்லா எம்பெடட் மெத்தட்ஸ் இருக்குது, அதாவது ஆக்ஷன்ஸ், லேஅவுட்ஸ் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் we have to add that particular link in the like HTML page. ஸோ அது வந்து அந்த பர்டிகுலர் நெக்ஸ்ட் பேஜ் வந்து நேவிகேட் ஆகுறது, இல்லை வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுறது, இல்லை அனிமேஷன்ஸ், ஸோ இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து மூவ் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி வேலைலாம் வந்து இந்த Bootstrap பார்த்துக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், CSS, HTML, CSS அண்ட் Bootstrap. ஸோ இது எல்லாமே லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து JavaScript, JSன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்டை நீங்கள் எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து எந்த ஒரு டெக்னாலஜி எடுத்தாலுமே A to Z வந்து நம்மளால் லேர்ன் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணும் எந்த மெயின் கான்செப்ட்ஸ் வந்து ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு வந்து இன்டர்வியூ பேனல், அதாவது கம்பெனியில் இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, அந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். பேரலி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் போதும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து JS யூஸ் பண்ணி எப்படி வந்து வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது, அது வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகுது, என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் நீங்கள் படிச்சுக்கினாவே வந்து போதுமானது. ஸோ இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இந்த வெப்பேஜில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிக் வெப்பேஜ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு டிசைனும் ஆட் பண்ணிட்டோம், பட் அது வந்து ஆக்ஷன் எதுவுமே பண்ணலை, எதுவும் கிளிக்கபிளாக இல்லை, அது வந்து எந்த ஒரு பேஜுக்கும் நேவிகேட் ஆகலை அப்படின்னா இட்ஸ் சம்திங் லைக் இட்ஸ் டோட்டலி வேஸ்ட் இல்லையா? ஸோ அதனால இந்த JS வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு, ரவுட்டிங், நேவிகேட்டிங், இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து இந்த JS பார்த்துக்கும். ஸோ ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆகணும்னா HTML, CSS அண்ட் JS ப்ளஸ் இது ஒரு லைப்ரரியை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆட் ஆன் லாங்குவேஜ் கற்றுக்கணும். அதாவது ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு எதர் React JS ஆர் Angular. இப்போதைக்கு Angular விட React தான் வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. பட் கம்பேர்ட் டு Angular, React இஸ் வெரி ஈஸி டு லேர்ன் ஆல்சோ. ஸோ நீங்கள் வந்து React நீங்கள் 15 டேஸில் கற்றுக்கலாம். ஸோ இதுலேயுமே நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. பட் நான் என்னென்ன சொல்கிறேன்னா, காம்பனன்ட்ஸ் அண்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரவுட்டிங், இந்த 3 கான்செப்ட்ஸும் நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா, இஃப் someone is asking you know React, you can surely say yes I know React அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது காம்பனன்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, கிளாஸ் காம்பனண்ட்னா என்ன, ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ்னா என்ன, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஸோ ரவுட்டிங், இந்த கான்செப்ட்ஸ் மட்டும் நீங்கள் தரோவாக நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா போதும். லேர்னிங் ப்ளஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து அப்போ பேரலி நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணுறீங்க, ப்ளஸ் இந்த React ஆட் ஆன் லைப்ரரியும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் சம்திங் லைக் நீங்கள் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் போர்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேக் எண்ட். ஓகே, நம்ம வந்து சிம்பிளாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம், அது எல்லாமே ஒர்க் பண்ணுது. ஓகே, அது எப்படி மேனிப்புலேட் பண்ணும், ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒரு லாஜிக் எழுதணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து டேட்டாபேஸில் எல்லாமே ஸ்டோர் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 நேம்ஸ் இருக்குது. எனக்கு வந்து ஒரு ஃபில்டர் பண்ணணும், எந்தெந்த நேம்ஸ் வந்து ஸ்டார்ட் வித் A, ஸோ அந்த நேம்ஸ் வந்து எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஃபில்டரிங் லாஜிக்கில் அந்த பேக் எண்டில் தான் வந்து நமக்கு வந்து கோட் எழுதணும். ஸோ இந்த மாதிரி கோட் எழுதுறதுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் அவைலபிளாக இருக்குன்னா, there is a lot of language, பட் இப்போதைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது Java and Python and Node.js. ஸோ ஜாவா நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஃப்ரேம் ஒர்க்ஸ். Node.js அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Express.js,
அதே மாதிரி பைத்தான். ஸோ நீங்கள் எந்த டெக்னாலஜி நீங்கள் எடுத்து லேர்ன் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஃப்ரேம் ஒர்க்ஸ் எடுத்து படித்தா மட்டும்தான் நம்மளால் அந்த 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 ப்ராஜெக்டில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஜாவா மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி கோட் எழுதிட முடியாது. ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஃப்ரேம் ஒர்க்ஸ், அதுக்கு ரிலேட்டடான லைப்ரரிஸ், பேக்கேஜஸ், ஜாஸ், ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்மளால் பர்டிகுலர் ப்ராஜெக்டே வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜாவான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங் எம்பிசி, ஸ்ப்ரிங் கோர் அண்ட் மைக்ரோ சர்வீஸ், ஸோ இது எல்லாமே வந்து அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸ். அதை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். இப்போ வந்து ஓகே ஜாவா வந்து மிகப்பெரிய டெக்னாலஜி, அதில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ். ஜாவானா என்ன, ஜேஆர்இ, ஜேவிஎம் அண்ட் ஏன் அது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சொல்கிறாங்க, டேட்டா டைப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஊப்ஸ். ஸோ ஊப்ஸ் கற்றுக்கினா மட்டும்தான் ஜாவாவோட ஹாட் டாபிக். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, என்கேப்சுலேஷனா என்ன, பாலிமார்ஃபிசம்னா என்ன, அதோட டைப்ஸ், இன்ஹெரிடன்ஸ், ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ். ஸோ பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸெப்ஷன்ஸ் ஹேண்ட்லிங்ஸ், ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக் எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ரைடிங், அண்ட் தென் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஜாவா 8 ஃபீச்சர்ஸ். இந்த மாதிரி ஃபியூ மேண்டேட்டரி கான்செப்ட்ஸ் நீங்கள் படித்தா மட்டுமே போதும். ஏன்னா எல்லாத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 3 months தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து நான் ஜாப் வாங்கியே தரணும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளால் படிச்சிடவும் முடியாது. எல்லாமே வந்து இன்டர்வியூ பண்ண கேட்கவும் மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மெயின் டாபிக்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஸோ ஈஸியாக உங்களால் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் நினச்ச டைம் ஃப்ரேமில் உங்களால் முடிக்கவும் முடியும். ஸோ ஜாபும் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்கள் படிக்கணும். ஸோ இதே வந்து நீங்கள் நோட் ஜேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் வந்து எக்ஸ்பிரஸ் ஜேஸ், ஸோ அந்த மாதிரி படிக்கணும். ஸோ இதுதான் வந்து பேக் எண்ட். ஸோ அது இதுலேயே வந்து ஏபிஐஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஸோ ஏபிஐஸில் என்னென்ன மேப்பிங்ஸ் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து கிரெட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், அது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து பேசிக்ஸ் அண்ட் கோர் கான்செப்ட்ஸ் இன் ஜாவா, எஸ்பெஷலி இன் பேக் எண்டை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பேக் அண்ட் சைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ். ஓகே நம்ம ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணிட்டோம், பேக் எண்டும் வந்து ஏபிஐ ரெடி. ஓகே நம்ம ஃப்ரண்ட் எண்டில் வந்து நம்ம பார்க்குறோம், அது வந்து ஒரு விஷுவலாக இருக்குது, நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பேக் எண்டில் ஒரு லாஜிக் பில்ட் பண்ணுறோம், அது சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா போஸ்ட்மேன். ஸோ நம்மளோட கிளைண்ட் வந்து பேக் எண்டோட கிளைண்ட் வந்து போஸ்ட்மேன் தான். ஸோ அந்த போஸ்ட்மேனை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டான ரெக்வஸ்ட் நீங்கள் என்னென்னலாம் கொடுக்குறீங்க அந்த ஏபிஐ கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பில்ட் பண்ண லாஜிக் வந்து ஒர்க் ஆகுதா, ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையா, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து ஈஸி தான். தட் இஸ் நாட் எ டெக்னாலஜி, தட் இஸ் ஆப். அந்த ஆப்பை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி உங்க ப்ராஜெக்ட் கூட கனெக்ட் பண்ணி நீங்க என்ன பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஏபிஐ கொடுத்தா ஸோ ஜேசன் ஃபார்மேட்ல அது வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். ஸோ இதுதான் பேக் எண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ். நம்ம எந்த ஒரு கீவேர்ட் கொடுத்தாலும் அது நமக்கு வந்து ஃபெட்ச் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட்டாக ஷோகேஸ் ஆகுதுல்ல. ஸோ அந்த ரிசல்ட்ஸ்லாம் நம்ம எங்கே சேவ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து டேட்டாபேஸ். இட் கேன் பி லைக் எய்தர் எஸ்கியூஎல்லாக இருக்கலாம், நோ எஸ்கியூஎல்லாக இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ஆர் ப்ராஜெக்ட். இதே வந்து நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வந்து we can go with MySQL. இதே வந்து நம்ம டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வந்து NoSQL. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் ஆர் ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிகினர்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து டேட்டா பேஸ் வந்து கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதில் வந்து MySQLயுமே வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது, நம்ம வந்து ஒரு டெவலப்பர். ஸோ டெவலப்பருக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா எப்படி வந்து டேபிள் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது, ஜாயின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, மேப்பிங்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப்பிங்ஸ் இருக்குது, மேப்பிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இந்த எப்படி வந்து கிரெட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், இந்த டிடிஎல் டிஎம்எல் கமாண்ட்ஸ் எப்படி, ட்ராப்னா என்ன, ட்ரங்கேட்னா என்ன, டெலீட்னா என்ன, ஸோ இந்த மாதிரி மேண்டேட்டரி கமாண்ட்ஸ் வந்து நம்ம படித்தா மட்டும்தான் போதும். எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம படித்து நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மேண்டேட்டரி ஃபியூ கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம லேர்ன் பண்ணா போதும். ஸோ இதே மாதிரி கான்செப்ட்ஸ் தான் வந்து நீங்கள் NoSQL அப்படின்னா வந்து PostgreSQL. ஸோ இதுலேயுமே வந்து இந்த சேம் கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணாவே போதும். ஓகே நீங்கள் டேட்டாபேஸ் வந்து ரெடி ஆகிட்டீங்க. இதுதான் வந்து டேட்டாபேஸ். ஸோ ஈஸியாக வந்து உங்களால் வந்து வித்தின் 3 to 4 days உங்களால் வந்து டேட்டாபேஸை வந்து கற்றுக்க முடியும். ஸோ parallelly you have to practice. அதாவது நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து பார்க்கும்போது இட் வில் பி லைக் ஈஸி. இதே வந்து நீங்கள் மேப்பிங்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் புரியும். ஸோ 1-to-1 மேப்பிங்னா எப்படி வந்து 2 tables கூட கனெக்ட் ஆகுறது, ஸோ எப்படி வந்து ஒரு டேபிளோட ப்ரைமரி கீ வந்து எப்படி இன்னொரு டேபிளுக்கு ஃபாரின் கீயை வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் புரியும். ஸோ இதுதான் வந்து டேட்டாபேஸ் சைட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஓகே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் எல்லாமே வந்து ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும், நீங்கள் வந்து இன் ஃபியூச்சர் டேஸில் யூஸ் பண்ணணும். இப்போதைக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அந்த ஒர்க்கை, இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் டூலை வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஸோ எய்தர் இட் கேன் பி லைக் GitHub ஆர் GitApp. இது எப்படின்னா என்ன வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்னா என்ன அப்படின்னா இந்த GitHubன்றது ஒரு டூல்.
நம்ம என்னெல்லாம் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அதை டே டு டே சேஞ்சஸ் வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னா அதுக்கு வந்து ஃபியூ கமாண்ட்ஸ் இருக்குது. இந்த பேசிக் கமாண்ட்ஸ் கிட் ஸ்டேட்டஸ்னா என்ன, கிட் கமிட் எப்படி பண்ணுறது, கிட் எப்படி இனிட் பண்ணுறது, எப்படி கிட் கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி கிட் புஷ் பண்ணுறது, கிட் இந்த மாதிரி பேசிக் கமாண்ட்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அப்போ தான் வந்து இன் ஃபியூச்சரில் உங்களோட கோட் பேஸை நீங்கள் எடுத்து பார்க்க முடியும், உங்களோட கோட் பேஸை வந்து ஷேர் பண்ண முடியும். இப்போ வந்து இன்டர்வியூ உங்கள் ரெஸ்யூமேல அந்த பர்டிகுலர் லிங்க் வந்து ஆட் பண்ண முடியும். அந்த லிங்க் வந்து கிளிக்கபிள் லிங்காக இருக்கும். ஸோ if you know the git or github gitlab, so it will be like it will add on your credibility. உங்களோட ரெஸ்யூமேவோட credibility வந்து லைக் ஒரு 10% வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஆட் ஆன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிப்ளாய்மெண்ட் ஆன் இன்டெக்ரேஷன். ஸோ நீங்கள் எல்லாமே ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க, அது எல்லாமே வந்து டிப்ளாய் பண்ணணும்ல. ஸோ லைக் ஃபியூச்சரில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம், சம்டைம்ஸ் வந்து பில்ட் இஷ்யூஸ், சம்டைம்ஸ் வந்து கம்பைலேஷன் இஷ்யூஸ், டிப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த ஏடபிள்யூஎஸ்ன்ற ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ ஏடபிள்யூஎஸ் ஆர் மெனி அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்மை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறது, நானும் ஒர்க் பண்ணுறது என்னென்னா ஏடபிள்யூஎஸ். ஸோ அதை லேர்ன் பண்ணிங்கன்னா இட் வில் பி லைக் வெரி 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 யூஸ்ஃபுல். ஸோ ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கோங்க. உங்கள் ப்ராஜெக்ட்ஸை வந்து ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணுங்கள். ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் மல்டிபிள் சேஞ்சஸ் பண்ணுறீங்க, ஓகேங்களா. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் மல்டிபிள் சேஞ்சஸ் பண்ணுறீங்க, அந்த மல்டிபிள் சேஞ்சஸும் வந்து கரெக்டாக பில்ட் ஆகிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டோட மிஷினில் வந்து கரெக்டாக கம்பைல் ஆகிருக்கணும். ஸோ அந்த பர்டிகுலர் கோடை புல் பண்ணும்போது ஸோ கரெக்டாக கம்பைல் ஆகுதா, டிப்ளாய்மெண்ட் ஆகுதா, நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் வந்து யூஐயில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஏடபிள்யூஎஸ், ஓகேங்களா. இந்த ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மல்டிபிள் ரோல்ஸ் கிரியேட் பண்ணலாம், மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸில் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸை வந்து டிப்ளாய் பண்ணலாம். என்விரான்மெண்ட்ஸ்னா என்ன, இன்ட் என்விரான்மெண்ட், லேப் என்விரான்மெண்ட், டெஸ்ட் என்விரான்மெண்ட், இந்த மாதிரி அதாவது ஒர்க்கிங் ஸ்டைலை பொறுத்து அவங்களோட என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஓகேங்களா. ப்ராட் என்விரான்மெண்ட். ஸோ இதே வந்து லைக் லைவ்ல போகணும், ப்ராஜெக்ட் வந்து லைவ்ல போகணும்னா அவங்க வந்து ப்ராட் என்விரான்மெண்ட், அந்த ப்ராட் என்விரான்மெண்ட்க்கு எல்லாருக்கும் வந்து அக்சஸ் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு தான் வந்து ரோல்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் லைக் ஏடபிள்யூஎஸ், ஓகேங்களா. ஸோ ஓகே, நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்ட் கற்றுக்கிட்டீங்க, பேக் எண்ட் கற்றுக்கிட்டீங்க, டேட்டாபேஸ் கற்றுக்கிட்டீங்க, டிப்ளாய்மெண்ட்டை கற்றுக்கிட்டீங்க, அண்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் டூலும் கற்றுக்கிட்டீங்கன்னா ஸோ it's awesome. You are going to becoming like a full stack developer. So that's it friends. இதுதான் இந்த ஒரு விஷயம் within 30 daysல நீங்க வந்து பிளான் பண்ணீங்கன்னா கத்துக்கலாம். ஏன்னா it is not that easy and also it is not that difficult also. ஸோ நீங்கள் மனசு வச்சிங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன டெக்னாலஜியில் நான் சொன்ன கான்செப்ட்ஸ் மட்டும் நீங்கள் ரீட் பண்ணாவே போதும், அதாவது லேர்ன் பண்ணாவே போதும், பேரலி ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். எல்லா கான்செப்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு டெக்னாலஜியுமே வந்து A to Z நம்மளால் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஏன்னா டே டு டே வந்து எவ்ரிடே வந்து அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு, எவ்ரிடே வந்து நியூ ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் நாட் அ பாசிபிள். ஸோ நான் சொல்கிற கான்செப்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ டெஃபினெட்லி you are going to crack an interview as a full stack developer. So thank you so much friends for clicking, watching and supporting my channel. Thank you so much.